பண்ணுறபடியாக தண்ணி விடத்தான் வேணும். என்றதான் நல்லா அவியும். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ மிளகாய் தூளையும் போடலாம். இனி மிளகாய் தூள் மிளகாய் தூளையும் போட்டு தக்காளி சோஸ் கொஞ்சம் விட்டு தடிப்பாக இருக்கும் கறி. நல்ல திக்காக வரும், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி பிடிப்பாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வெயும் போட்டுட்டு பிறகு இதுவும் கொதிச்சு வரும். இப்போ பாலையும் விட்டு இந்த குழம்புன்றபடியாக இதோடையே இப்போ பாலையும் விடலாம். பாருங்கள், இப்போ கறி நல்லா வத்திட்டுது.